குழல் பகுதியிலிருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இணையக்கூடிய விழா மிகச் சிறப்பாக தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. புதிய ஆட்சி அமைந்த பிறகு, ஆட்சியிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பங்கேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் சமுதாய மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் ஏற்றம் ஏற்படுகிற அடிப்படையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை நோக்கி சாறை சாறையாக மக்கள் இணைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்போது ஆட்சி அமைந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சி மதச்சார்பின்மை, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, சமூக நீதி, தமிழ் மொழியின் வளர்ச்சி, பெண்கள் பாதுகாப்பு போன்ற உயர்ந்த தத்துவங்களிலே உறுதியாக இருப்பது போல் லஞ்சம் இல்லாத ஆட்சி அமைந்திட வேண்டும் என்ற அடிப்படையில் சிறப்பான ஆட்சியும் அமைந்திருப்பதால், அதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்பதால் சமுதாய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய பேராதரவை அளித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலே நூற்றுக்கணக்கானோர் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைய மறுதினம் சென்னை தலைமை நிலையம் நூற்றுக்கணக்கானோர் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு அடுத்த 2-3 தினங்களிலே சென்னை இளம்பூரிலே 100க்கும் அதிகமானவர் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சார், அதிமுக 60% அதிமுக வந்து தாவேக்களை இணைஞ்சான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? பொதுவாக இந்த புதிய ஆட்சி அமைஞ்ச பிறகு லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. கமிஷன் கரப்ஷன் எந்த விதமான கண்டனம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்த மக்கள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் இனிமேல் முதல்ல தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிதான் தமிழகத்தில் எடுக்கப் போகிறது என்ற அடிப்படையில் அனைவரும் தாவேக்காவை நோக்கி இணைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தாவேக்காவுக்கு இணைந்தவர்களை நாமும் வரவேற்றுக் கொள்கிறோம். சார், கலைஞர் குடும்பத்தில் வேலூர் இப்ராஹிம் வந்து 3% இஸ்லாமிய இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு கருத்து. வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களுக்கு தான் பதில் சொல்லி ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க? இது சமூக நீதி சம்பந்தப்பட்ட விஷயம். அண்ணல் அம்பேத்கர் மாதிரி மகத்தான தலைவர்கள், அதுபோல் பெரிய பெரிய தலைவர்கள் பலரும் போராடி சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்து சமுதாயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை கை தூக்கி விடுங்கிற அடிப்படையில் இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உரிமை. இது போராடி பல சமுதாயம் பெற்றிருக்கு. அந்த வகையில் இஸ்லாமிய சமுதாயம் பெற்றிருக்கு. இதுக்கு அவர் சொல்கிறது எல்லாம் பதில் சொல்கிறது. அதெல்லாம் பிறந்தலை அது இப்போ கிடைக்கப்படும். நிச்சயமாக ஆட்சி. சார், கலைஞர் குடும்பத்தில்